எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஜெய். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோபமைன் டீடாக்ஸ் இஸ் அ சீக்ரெட் கோட் ஆர் சீட் கோட் ஃபார் த சக்சஸ் அப்படின்ற மாரி சொல்றாங்க. உங்க வாழ்க்கையில என்னைக்காவது நீங்க பயங்கர குழப்பமா இருந்துட்டு இருக்கீங்க. இந்த இடத்துல எப்படி முடிவு பண்றதுன்னு எனக்கு தெரியல. கொஞ்சம் பிரஷரும், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியானா வேற லெவல்ல நான் டிசிஷன் எடுப்பேன். என்னால டிசிஷனே எடுக்க முடியல. வேற லெவல்ல குழப்பமா இருக்கு. வேற லெவல்ல ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்ற சிச்சுவேஷன்ல நீங்க இருந்தீங்கன்னா, அந்த சிச்சுவேஷன அப்படியே ஓரமா எடுத்து வச்சுட்டு, உங்களுக்கு புடிச்ச சாங்க ஒரு 30 செகண்ட் இல்ல உங்களுக்கு புடிச்ச மியூசிக்க வந்து ஒரு 30 செகண்ட் போட்டு நல்லா டான்ஸ் ஆடுங்க. அதுக்கப்புறமா போய் முடிவெடுங்க. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். இத ட்ரை பண்ணி பாருங்க. நிச்சயமா ஒர்க் அவுட் ஆகும். என்னப்பா சொல்ற? நாங்க வேற லெவல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷன்ல இருக்கும்போது, ரொம்ப கன்ஃப்யூஷனான ஸ்டேட்ல இருக்கும்போது, ஒரு புடிச்ச மியூசிக்க போட்டு டான்ஸ் ஆடிட்டு, அப்புறமா வந்து டிசிஷன் எடுத்தா கரெக்ட்டா சூப்பரா அத சக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றியா? அப்படின்ற மாரி கேட்டீங்கன்னா, நீங்க எடுக்கிற டிசிஷன்ல எந்த அளவு அது சக்சஸ்ல கொண்டு போய் விடும்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுடைய ஸ்ட்ரெஸ் வேற லெவல்ல குறைஞ்சிரும். நீங்க கொஞ்சம் கூல் ஆயிடுவீங்க. உங்க பாடி ரிலாக்ஸ் ஆயிடும். உங்க மைண்ட் ரிலாக்ஸ் ஆயிடும். நிச்சயமா ரிலாக்ஸான ஸ்டேட்ல நீங்க எந்த டிசிஷன் எடுத்தாலுமே கூட சரி, நிச்சயமா அந்த அளவு நீங்க வந்து ஒரு அட்வர்ஸான எஃபெக்ட் கிடைக்காது. அந்த அளவு தப்பான முடிவா அது மாறாது. ஸோ நீங்க கொஞ்சம் காம் ஆயிடுவீங்க. ஸோ இந்த மியூசிக் போட்டு டான்ஸ் ஆடிட்டு, அப்புறமா உங்கள நீங்களே கூல் பண்ணிட்டு ஒரு டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா, அது எப்படி உங்களுக்கு வந்து இவ்வளவு தூரம் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது? எவ்வளவு தூரம் வந்து நீங்க வந்து ரிலாக்ஸ் ஆகுறீங்க அப்படின்றதுக்கான காரணம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, டோபமைன். டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து உங்க பிரெயின்ல சுரக்க ஆரம்பிக்கும். நீங்க கூலா சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்ணும்போது, ஏதாவது உங்களுக்கு புடிச்ச விஷயத்த பண்ணும்போது, இந்த ஒரு ரீசன்னால தான் ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடி வந்து ரிலாக்ஸா ஃபீல் ஆக ஆரம்பிக்கும். நீங்க அப்ப எடுக்கிற டிசிஷன் எல்லாமே வேற லெவல்ல சக்சஸ் ஆகும். ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு இந்த வீடியோல தெளிவா டிஸ்கஸ் பண்ண போறோம். தேங்க்ஸ் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் உங்களுடைய சப்போர்ட்க்கும், உங்க சஜஷன்ஸ்க்கும் இப்ப வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோபோமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் என்ன அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஒரு வயர்லெஸ் ஃபோன் மாரி ஆக்சுவலா. நம்ம பிரெயின்ல இருக்கிற நர்வ்ஸா இருக்கலாம், நரம்புகளா இருக்கலாம், ஆ பிரெயின்ல இருக்கிற மத்த பார்ட்ஸா இருக்கலாம், நம்ம பாடி பார்ட்ஸா இருக்கலாம். இந்த 2த்துக்குமே வேற லெவல்ல கனெக்ஷன் குடுக்குற ஒரு கெமிக்கல் தான் இந்த டோபமைன் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஒரு ஃபீல் குட் ஹார்மோன் அப்படின்றது நம்ம சொல்லலாம். இந்த ஹார்மோன் தான் வந்து கிளியரா சொல்லும் பிரெயினுக்கு உங்க பாடி வந்து வேற லெவல்ல கரெக்ட்டா இருந்துட்டு இருக்கு. நீங்க பயங்கர ஹேப்பியா இருக்கீங்க. நீங்க பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்கீங்க. நீங்க உங்க லைஃப்ப செம்ம இன்ட்ரெஸ்ட்டா ரன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த சொல்லும். அதே சமயத்துல நீங்க அன்மோட்டிவேட்டடா இருக்கீங்க. ரொம்ப டவுனா ஃபீல் பண்றீங்க. நீங்க வந்து உங்க லைஃப் வந்து ரொம்ப விரக்தியா பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த விஷயத்தையுமே இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம், அந்த லெவல் அது எவ்வளவு தூரம் சுரக்குதோ, அத பேஸ் பண்ணி தான் உங்க பிரெயினுக்கு எல்லாமே இன்ஃபர்மேஷன் போயிட்டு இருக்கும். இங்க பிரெயினுக்கு எதுக்காக அதிகமா இன்ஃபர்மேஷன் போணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, பிரெயின் தான் பாடியோட ஒரு கிங் மாரி. இந்த பிரெயின் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்க பாடியா இருக்கலாம், உங்க மென்டல் ஹெல்த்தா இருக்கலாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கும். உங்க லைஃப்பும் சூப்பரா மாறிடும். அப்போ எல்லாத்துக்குமே காரணம் உங்க பிரெயின் தான். இந்த பிரெயின்ல தான் வந்து நெறைய விஷயங்கள் வந்து இங்க தெரியப்படுத்து வெளிய வந்துட்டே இருக்கும். நீங்க ஹேப்பியா இருக்கீங்களா? ஸ்ட்ரெஸ்ல இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயம். இந்த இடத்துல இந்த டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து பிரெயின்ல சுரக்கும்போது நெறைய சூப்பரான விஷயங்கள் நடக்கும். உங்கள பயங்கர சாட்டிஸ்ஃபைடா, மோட்டிவேட்டடா வச்சுட்டுருக்கும். இத 2 பார்ட்டா பிரிச்சோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட் வந்து அற்பமான சந்தோஷங்கள்னு சில விஷயங்கள் இருந்துட்டு இருக்கும். அதிகமா ஃபுட் சாப்பிடுறது, அதிகமா கேம்ஸ் விளையாடுறது, இல்ல அதிகமா வந்து ஒரு பார்ன் ஆக்டிவிட்டியா இருக்கலாம். இந்த மாரியான விஷயங்கள் செய்றது. இதெல்லாம் பண்ணும்போது ஒரு சாட்டிஸ்ஃபாக்ஷன் லெவல் வந்து, இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அப்ரைசல் மாரி ஆயிடும். இத பண்ண பண்ண நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அகைன் அண்ட் அகைன் வந்து நீங்க திருப்பி திருப்பி பண்ற மாரி ஆக்கிடும். இந்த டோபமைன். 2வது பார்ட்ல எப்படி ஆக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஜிம்ல போய் வொர்க் அவுட் பண்றதா இருக்கலாம். இல்ல உங்களுக்கு புடிச்ச பேஷன் நோக்கி நீங்க ட்ரை பண்றதா இருக்கலாம். ஒரு புது ஸ்கில் கத்துக்கிறதா இருக்கலாம். இந்த டைமும் டோபமைன் அதிகமா சுரக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. காரணம் நீங்க வந்து உங்க மனசுக்குள்ளேயே ஒண்ணு நெனைப்பீங்க. ஓ! நம்ம ஒரு விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஏதோ ஒரு விஷயம் நம்ம மீனிங்ஃபுல்லா பண்ணியிருக்கோம்ல. அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாட்டிஸ்ஃபாக்ஷன் வரும்போதும் டோபமைன் அதிகமா சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த விஷயத்துல நீங்க எதுக்கு அதிகமா வந்து டோபமைன் சுரப்பு அந்த விஷயத்த வந்து யூஸ் பண்றீங்களோ, அத பேஸ் பண்ணி தான் நீங்க லைஃப்ல சக்சஸ் அடைய போறீங்களா? இல்ல வந்து அதிகமா நீங்க வந்து டவுன்ல போறீங்களா? அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே இங்க இருந்துட்டு இருக்கு. என்னன்னா, டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயமே வந்து ஒரு அப்ரைசல் மோட், ஒரு அப்ரைசல் மெத்தட்ன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஏதாவது ஒரு இடத்துல வொர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்க பாட்டு மந்த்லி வொர்க் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒரு சேலரி வந்துட்டே இருக்கும். திடீர்னு ஒரு அப்ரைசல், திடீர்னு ஒரு போனஸ்ன்னு வரும்போது, உங்களுக்குள்ளே ஒரு உத்வேகம் ஏற்படும். அந்த வொர்க்க இன்னும் சூப்பரா பண்ணணும்ன்ற ஆசை வந்துட்டே இருக்கும். அந்த விஷயத்த தான் டோபமைன் வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டமா நம்ம பாடியில பண்ணிட்டு இருக்கு. இதனால தான் நம்ம வந்து அதிகமா ஜங்க் ஃபுட் சாப்பிடும்போதோ, இல்ல சுகர் சாப்பிடும்போதோ, இல்ல சாக்லேட் சாப்பிடும்போதோ, அதிகமா நம்மளுக்கு டோபமைன்ஸ் வந்து நம்ம ஹேப்பியா ஒரு சந்தோஷமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுருவோம். நம்ப அதிகமா கேள்விப்பட்டுருப்போம் இந்த விஷயத்த. நம்ம எப்பலாம் ரொம்ப டென்ஷனா இருக்கிறோமோ, ரொம்ப கோவம் வருது, இல்ல வந்து இரிட்டேஷனா இருக்கோமோ, டக்குனு அதிகமா தண்ணீ குடிக்கணும். இல்ல வந்து நம்மளுக்கு சாக்லேட் சாப்பிட்டா கூட கொஞ்சம் மூட் சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அதுக்கான ரீசனும் இதுதான். ஏன்னா வந்து நம்மளோட பிரெயின் வந்து எப்படி வயர் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஒரு இன்ட்ரஸ்டான விஷயங்கள தேடிட்டே இருப்போமா.
நம்ம வந்து இப்போ ஒரு 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 டே நார்மலா போச்சுன்னா அது வந்து ஒரு வெரைட்டியான டேவா மாறிடும். டெய்லி ஒரே மாதிரி போகுது, இன்ட்ரெஸ்டே இல்ல, லைஃப் வெரைட்டியா போகுதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்போம். அப்ப நம்ம பிரெயின் வந்து எதையாவது கேட்டே இருக்கும், ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கா வந்து பிளஷர் கொடுக்குற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டாரு. அப்ப எதுவுமே கிடைக்கலன்னா அற்பமான சில சந்தோஷங்களை போய் ஈடுபட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு விஷயங்கள் அதிகமா ஈடுபட்டு ரொம்ப அற்பமான சந்தோஷத்துக்கு அடிமையாகி அது மூலியமா அதிகமா டோபமைன் சுரக்கும். இது மூலியமா நிறைய ப்ராப்ளம்ஸ் ஏற்படும். இந்த இடத்துல தான் டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து நம்மளுக்கு கை கொடுக்க ஆரம்பிக்கும். ஏன்னா டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம், அதாவது டோபமைன் ஃபாஸ்டிங்னு சொல்லலாம் இதை. இந்த விஷயத்த வந்து நான் ஒரு சீட் கோட் அப்படின்ற மாதிரி சொல்லுவேன். நீங்க ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில ஈடுபட்டிருப்பீங்க. ஒரு ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம், இல்ல நீங்க உங்க பேஷனட்டா இருக்கலாம், பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் நீங்க. உங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சீட் கோட் மாதிரி நீங்க இதை வந்து யூஸ் பண்ணீங்கன்னா நிச்சயமா நீங்க நினைச்ச சக்சஸோட பெருசா அடையலாம். அது எப்படின்னா, இதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் பக்காவா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவைன் ஜான்சன் த ராக் நம்ம எல்லாருக்குமே தெரியும். WWE சூப்பர் ஸ்டார். அதாவது ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல 90s கிட்ஸோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு WWE சூப்பர் ஸ்டார்னு பாத்தீங்கன்னா த ராக் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த ராக் அப்படின்னு சொல்லப்படுற இந்த பர்சனாலிட்டி என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ரொம்ப ஃபெமிலியரான ஒரு பர்சனாலிட்டி. அவருடைய பாடி ஃபிட்டிங்கா இருக்கலாம், இல்ல அவருடைய ஃபுட்டா இருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ரொம்ப ப்ராப்பரா பார்த்துட்டு இருப்பாரு. அவருடைய லைஃப் ஸ்டைலா இருக்கலாம், எப்போ எழுந்துக்கிறாரு, எப்போ ஒர்க் அவுட் பண்றாரு அப்படின்னு சொல்லப்படுற விஷயமும் சரி. இதுதான் அவங்களோட வாழ்க்கையே. அவங்க லைஃப் ஸ்டைல் தான். எப்படி சாப்பிடுறாங்க, எப்படி ஒர்க் அவுட் பண்றாங்க, எப்படி வந்து அவங்கள வச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுறதுதான். கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ராக் என்ன பண்ணுவார் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, 100 டேஸ் ஒர்க் அவுட் வச்சுப்பாராம். 100 நாள் நான் தொடர்ந்து என்னோட ஒர்க் அவுட்டை ப்ராப்பரா பண்ணி முடிச்சிட்டேனா, 100 நாள் என்ன எந்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம என்னோட எந்த ஒர்க்கா இருந்தாலுமே கரெக்ட் சரி, அதை ப்ராப்பரா செஞ்சு முடிச்சிட்டோம்னா 101வது வந்து ஒரு சீட் டே அப்படின்னு வச்சுப்பாரு. அந்த சீட் டே அப்படின்னு வரும்போது அந்த டேல அவர் என்ன வேணா சாப்பிடலாம், என்ன வேணா குடிக்கலாம், என்ன வேணா என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வச்சுப்பாரு. இதுதான் வந்து ஒரு டோபமைன் டீடாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டம் மாதிரி. நம்மளும் நம்மளும் வந்து சில விஷயங்கள் வச்சுக்கலாம். ஓகே, நான் இந்த வீக்கெண்ட் ஃபுல்லா எனக்கு பிடிச்ச ஒர்க்கு, எனக்கு நான் என்ன ஒர்க்கை பண்ணி முடிக்கணுமோ அதை பண்ணி முடிச்சுன்னா வீக்ல நான் சில விஷயங்கள் பண்ணலாம். ஒரு தியேட்டர்ல போய் நல்லா மூவி பார்க்கலாம், இல்ல வந்து நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் ஃபுட் சாப்பிடலாம், இந்த மாதிரி கேம்ஸ் அதிகமா விளையாடலாம். ஸோ நம்மளுக்கு என்ன ஆக்டிவிட்டி பிடிக்குதோ அதை வந்து டீடாக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ரிவார்ட் சிஸ்டமா மாத்திட்டு நம்ம ஒர்க்கை முடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா நீங்களும் வளர்ந்துட்டு இருப்பீங்க. உங்களுக்கு பிளஷரும் அதிகமா வந்துட்டு இருக்கும். 2வது உண்மையிலேயே ஒரு பிளஷர் வந்து எப்போ பிளஷரா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதை நீங்க ப்ராப்பரான லெவல் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான். அது எந்த பிளஷரா வேணா இருக்கலாம். ஏன்னா டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற இந்த விஷயம் வந்து உங்க உடம்புல நார்மலா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை நீங்க எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு பிளஷர், நீங்க ஏதோ ஒரு பிளஷர் அனுபவிப்பீங்க. அந்த பிளஷர் மூலியமா நீங்க மோட்டிவேட்டடா, ஸ்ட்ராங்கா, ஸ்ட்ரென்த்தா, ரொம்ப இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா உங்க பாடியில டோபமைன் வந்து கரெக்டான லெவல்ல சுரந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுவே வந்து டோபமைன் லெவல் வந்து ஒரு ப்ராப்பரான லெவல்ல இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க அன்மோட்டிவேட்டடா, ஆனா நீங்க பிளஷர்ல தான் இருப்பீங்க. ஆனா அன்மோட்டிவேட்டடா, இன்ட்ரெஸ்டே இல்லாம, தூக்கம் இல்லாம, மூட் ஸ்விங்ஸ்லாம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அப்போ டோபமைன் வந்து நீங்க தேவையில்லாம அதிகமா வேற லெவல்ல யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்ல தப்பான ஒரு அற்பமான சந்தோஷங்கள நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ பொதுவாவே டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுறது வந்து அகைன் ஃபுட்டா இருக்கலாம், ட்ரிங்கா இருக்கலாம், செக்ஸ் டிரைவா இருக்கலாம், ஷாப்பிங் மட்டும் டோபமைன் அதிகமா சுரக்க வைக்கும் அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஸோ இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் வந்து உங்களுக்கான ஒரு ரிவார்ட் சிஸ்டமா மாத்தி உங்களோட ஒர்க்க பண்ணி அத நீங்க ப்ராப்பரா முடிச்சீங்கன்னா, நான் இத எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லப்படுற மாரி உங்களுக்கு நீங்களே ஒரு ரிவார்ட் சிஸ்டமா வச்சுக்கிறதும், அத நீங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதும் தான் டோபமைன் டீடாக்ஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இத நீங்க ப்ராப்பரா பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸா நீங்க வந்து டாப்ல போயிட்டே இருப்பீங்க. இது இன்னொரு எக்ஸாம்பிள் மூலியமா அழகா சொல்லணும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, சபரிமலை விரதம் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். 48 டேஸ் வந்து மாலை போட்டாங்கன்னா வந்து ப்ராப்பரா இருக்கணும். இப்போ வந்து ஒரு 30 டேஸ் வரைக்கும் இருக்கிறாங்க நெறைய நெறைய பேர் ஆக்சுவலா. ஸோ இந்த விரதம் எப்படி இருக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, மைண்ட் வந்து சுத்தமா இருக்கணும். தப்பா பேசக்கூடாது. எந்த ஒரு செக்சுவல் தாட்ஸும் மைண்ட்ல வச்சுக்க கூடாது. 2 ஒரு ஒரு நாளைக்கு வந்து 2 வேள குளிக்க ஆரம்பிக்கணும். நான்வெஜ்ஜே எடுக்கக்கூடாது. செருப்பு போடக்கூடாது. பிரேயர் பண்ணணும் 2 நாள். பூஜை செய்யணும் அப்படின்னு சொல்லப்படுற இந்த ஆக்டிவிட்டில ஒரு பெர்சன் மாறும்போது, அந்த பெர்சனுடைய உடம்பும், மனசும் எப்படி மாறும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்ட வந்து பொங்கலுக்கு வெள்ளை அடிச்சு யாராவது வெயிட்டான ஒரு ரிலேஷன் வராங்கன்னா வந்து வீட்ட பக்காவா கிளீனா பளபளன்னு வச்சிருப்போம் பார்த்தீங்களா? அந்த மாரி ஒருத்தரோட பாடி, மைண்டும் வந்து வெள்ளை அடிச்ச மாரி பயங்கரமா வந்து சூப்பரா கிளீனா மாறி பக்காவா மாறிடும் அந்த 30 டேஸ் விரதத்துல. அதுக்கப்புறமா வந்து அவர் நார்மலான லைஃப்ல வர ஆரம்பிப்பாரு. அப்ப அந்த 30 டேஸ்ல தான் வந்து அந்த டோபமைன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தோட அரும ஒரு பெர்சனுக்கு தெரிய ஆரம்பிக்கும் அந்த விரதத்து மூலியமா. ஒரு நான்வெஜ் சாப்பிடுறதா இருக்கலாம், ஒரு விஷயம் நம்ம என்ஜாய் பண்றதா இருக்கலாம். அது எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட், அத நம்ம பண்ணாம இருக்கும்போது அதோட அரும அதிகமா தெரியுதுன்னு சொல்லிட்டு, அத வந்து ஒரு பிளஷரான ஒரு விஷயமா மாத்த ஆரம்பிப்பாங்க. அதே சமயத்துல அந்த டோபமைன் டீடாக்ஸ்ன்னு சொல்லப்படுற அந்த 30 நாள் விரதத்துல வந்து, அந்த பெர்சன் இந்த சபரிமலை விரதத்துல இருக்கிற பெர்சன் வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லா, ரொம்ப காமா, அமைதியா,
மைண்ட் லெவலில் வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருந்துட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ அந்த ப்ளஷர் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்தை எந்த லெவலில் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் இங்க எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஏன்னா வந்து நம்மளுக்கு கனவுல இருக்கிற சந்தோஷம் நிஜத்துல நடக்கும்போது அந்த அளவு இருக்காது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கான காரணம் கனவா இருக்கும்போது இருக்கிற அந்த ப்ளஷர் வந்து ஓ அப்படி இருக்குமோ இப்படி இருக்குமோன்ற என்ஜாய்மெண்ட் இருக்கும். ஆனா நிஜத்துல நடக்கும்போது ஏன் இல்ல அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு மேல நம்ம எதுவுமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணோம்னா அந்த பிரஷர் வந்து போயிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. ஸோ அத பேஸ் பண்ணி அளவோட டோபமைன் வந்து கரெக்ட்டான ஒரு லெவல்ல சுரக்க வச்சு உங்க லைஃப்ப வந்து வேற லெவலுக்கு கொண்டு போலாம் நீங்க. ஸோ எண்ட் ஆஃப் வீடியோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா வந்து, வீக்கெண்ட் ஃப்ரைடே ஈவினிங் எப்படி இருக்கும்? நாளைக்கு சேலரி டே அப்ப எப்படி இருக்கும் நம்ம மைண்டு? நமக்கு புடிச்ச ஃபுட்ட நம்ம அம்மா பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அதுவும் நம்மளுக்கு புடிச்ச பிரியாணி நம்ம அம்மா சுட சுட பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வேற லெவல்ல சாப்பிடலாம். ஒரு ஃபீல் குட் மூவி வந்து நம்ம இந்த வீக்கெண்ட் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் வீக் நம்ம டூர் போறோம். ஸோ இந்த மாதிரியான ஆக்டிவிட்டி நினைக்கும்போதே மைண்ட் ஆட்டோமேட்டிக்கா நமக்கு ரிலாக்ஸ் ஆகுது. நம்மனால அத உணர முடியுது. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லப்படுற விஷயத்த வந்து ரிலாக்சேஷனா மட்டும் ஒரு பிரேக்கா மட்டும் பார்த்தோம் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, நமக்கும் ரெஸ்பெக்ட் அதிகமா இருக்கும். நம்மளும் சாட்டிஸ்ஃபைடா இருப்போம். சுத்தி இருக்கிறவங்களையும் ஃபுல்ஃபில்டா வச்சுட்டு இருப்போம். எல்லாத்தையுமே தாண்டி ஒரு பெர்சனுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் உங்களுடைய செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் வந்து உண்மையிலேயே எப்ப ரெகக்னைஸ் பண்ணப்படும்? உண்மையிலேயே உங்களுக்கு மரியாதை அப்படின்னு சொல்லப்படுற விஷயம் இந்த சொசைட்டில எப்போ கிடைக்கும் அப்படின்ற மாரி பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட பிளஷரான விஷயங்கள் அதிகமா இருக்கு. நீங்க என்ஜாய் பண்ண முடியும்ன்ற ஒரு ஸ்டேட்டஸ்ல நீங்க இருந்தாலுமே கூட, அத அளவோட ப்ராப்பரா நீங்க அத யூஸ் பண்ணிட்டே இருக்கும்போது மட்டும் தான், உங்களுக்கான மரியாதை இந்த சொசைட்டிலயும் அதிகமாகும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் நீங்க வந்து உண்மையிலேயே சாட்டிஸ்ஃபைடான பெர்சனா, உண்மையிலேயே பிளஷரான பெர்சனா நீங்க வாழ முடியும். நீங்க வச்சிருக்க லிமிட்ட பொறுத்து சொல்லி இந்த வீடியோ முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.